வெல்கம் டு உதய் எக்ஸ்பிரஸ். இதுதான் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் உதய் எக்ஸ்பிரஸ். குட் மார்னிங் மக்களே, எல்லாமே எப்படி இருக்கீங்க? எஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. இது வந்து சீரீஸோட செகண்ட் வீடியோ அண்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எக்கனாமி ஏசி சீட்டர் மதுரை டு கோயம்புத்தூர் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே காட்சியில் போடுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் வீடியோ, ஸோ கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூவாக பார்த்தா தான் நான் என்ன பண்ணுறேன், எங்கே இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம். அண்ட் ரூம்ஸ் பார்த்தீங்களா, இது வந்து நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் பரிச்சயமான இடம். என்ன அப்படின்னா இட்ஸ் டார்மின்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேயே தான் இருக்குது. அண்ட் இதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ நான் தனியாக அப்புறமா போடுறேன். அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா உதய் எக்ஸ்பிரஸில் போகிறோம்னு சொல்லியிருந்தோம். எஸ், இட்ஸ் டைம் டு ட்ராவல். அண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் வரையும் போகிறோம், கோயம்புத்தூர் டு பெங்களூரு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஏன்னா பிகாஸ் இதுவரையும் நான் வந்து ஒரு ப்ரீமியம் ட்ரெயினில் போனதே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரீமியம் ட்ரெயினில் போகிறேன். அண்ட் டபுள் டெக்கர் ட்ரெயின்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். அண்ட் செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. டைமிங் பார்த்தீங்கன்னா 5:45 எடுத்து இங்கே 12:40 இறக்குறாங்க. அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்லி 5 o'clock. அண்ட் வாங்க டக்குன்னு நம்ம பிளாட்ஃபார்ம் போயிடலாம். மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 5:15. அண்ட் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ட்ரெயினை வந்து பிளாட்ஃபார்முக்கு ஷன் பண்ணிட்டாங்க. நம்ம ட்ரெயின் வர பீரோல் போயிட்டு வந்துடலாமா? ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்குள்ளே வந்தாச்சு. அண்ட் வந்தோடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நீட்னஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. பட் ஏசி இன்னும் ஆன் பண்ணல. பிகாஸ் நான் வந்த டைமில் தான் கரெக்டாக இன்ஜினே வந்து கனெக்ட் பண்ணாங்க. ஸோ அண்ட் ஏசி வந்து இல்லை, பட் பவர் இருக்குது. இந்த ட்ரெயினை பற்றின சில டீட்டெயில்ஸ், ஜென்ரல் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். அதாவது இது வந்து உதய் எக்ஸ்பிரஸ், அதாவது உட்கிரிஸ் டபுள் டெக்கர் ஏர் கண்டிஷன் யார்டி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற அதோட பேர். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் உதய் எக்ஸ்பிரஸ். இந்த உதய் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரீஃபேப்ரிஸ்டு கோச்சஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடிஷ்னலாக கோச்சோடைய பேண்ட்ரி ஆட் ஆகிருக்கும். அண்ட் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேண்ட்ரிஸ் இருக்குது. பட் எந்தெந்த கோச்சஸில் அப்படின்னு எனக்கு சரியாக தெரில. பட் நான் இருக்கிற கோச் பார்த்தீங்கன்னா C7 லோயர் டெக்கில் இருக்கேன். பட் இந்த கோச்சில் பேண்ட்ரி இருக்குது. அண்ட் ட்ரெயின் மூவ் ஆகும்போது நானும் பேண்ட்ரி காட்டுறேன். நான் போகிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போகிறேன். என் டைமிங்ஸ் வந்து 5:45 கோயம்புத்தூரில் எடுத்து திருப்பூர், ஈரோடு, சேலம் அந்த வழியாக அண்ட் ஜோலார்பேட் அந்த லைனில் வந்து பெங்களூர் போகிற ட்ரெயின் இது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட் வழியாக போகுது. அண்ட் தமிழ்நாடு, கர்நாடகா ஓகே. நடுவில் என்னடா ஸ்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆந்திரா. குப்பம் அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் வரும். அந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்டை தாண்டி தான் நமக்கு பெங்களூரே கூட்டிகிட்டு போகுது. சீட்டோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் புஷ் பேக் போக மாட்டேங்குது. ஓ, இதுதான் புஷ் பேக்கே போட்டுருக்குதுங்க. ஒரு நிமிஷம், அவ்வளோதாங்க புஷ் பேக்கே. அவ்வளோதான், புஷ் பேக்கே கிடையாது. என்ன ஏமாத்துறீங்களாண்ணே? புஷ் பேக்கே கிடையாதுங்க. இந்த புஷ் பேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளை சங்கடப்படுத்துது. லெக் ஸ்பேஸிங் பார்த்தீங்கன்னா செம்ம லெக் ஸ்பேஸிங்.
நீங்கள் 7 அடி இருக்கிற ஆளே கூட தாராளமாக வந்து உட்காந்துக்கலாம், அவ்வளோ லெக் ஸ்பேஸிங் இருக்குது. பட்டு காலு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிளோ இல்லை நான் அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட் கிடையாது. நம்ம கொடுத்துருக்க அமெனிட்டிஸ் என்னென்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, ஒரு மேகசின் பவுச். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் பாயிண்ட். தலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்போசபிள் சீட் கவர் கொடுத்துருக்காங்க. நீட்டாக தான் இருக்குது. ஓவரால் சீட்டோட நீட்னஸ்மே பார்த்தீங்கன்னா குட் தான், அண்ட் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. பட் புஷ் பேக் தான் என்ன சங்கடப்படுத்திடுச்சு. எமர்ஜென்சி விண்டோஸ் நிறையா கொடுத்துருக்காங்க இந்த கோச்சஸில். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபிஎஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. பட் இது வந்து என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. அடுத்த ஸ்டேஷன் என்ன, அடுத்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ற அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. அண்டு லைட்ஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் ட்ரே கொடுத்துருக்காங்க. பட் மற்ற கோச்சஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த லக்கேஜ் ட்ரே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டெக்கில் இருக்கேன், பட் விண்டோ சீட்டே கிடச்சிருச்சு. பட் பார்த்தீங்கன்னா சரியான ஹைட்டு கம்மிங்க, மண்டை இடிச்சிருச்சு. அண்ட் அந்த மண்டை இடியோடு தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் சீட்டை வந்து யார் மேனுஃபேக்சர் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்லஜ் அப்படின்ற வந்து பஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. சட்லஜ் அப்படின்னா பஞ்சாபில் இருக்கிற த மோஸ்ட் ஃபேமஸ் பஸ் மேனுஃபேக்சரர்ஸ். இந்தியாவில் உள்ள ப்ரீமியம் ட்ரெயின்ஸ்க்குலாம் அவங்க தான் சீட்டு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு, ஆனால் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணலை. பிகாஸ் இந்த ரெக்லைனிங் பொசிஷன் தான், மற்றபடி இட்ஸ் குட். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கும். அண்ட் ரெஸ்ட் ரூம் நீட்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு லைட், ஒரு பெரிய விண்டோ, அண்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன். பட் வந்து டேப் பார்த்தீங்கன்னா உடஞ்சதை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு மக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின் அண்ட் லேவட்ரி வித் பாத்ரூம் ஷவரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ளஷுமே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட்லாம் இருக்கும். அண்ட் இந்தியன் ஸ்டைலுக்கும் வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. லேவட்ரி மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அண்ட் அதே தான் அந்த அடிஷ்னலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எல்லா கோச்சஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 3 இந்தியன் ஸ்டைல், ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் இருக்கும். ஸோ நான் அடுத்த டைம் ட்ரெயினில் போகும்போது ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க, வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் இருக்கலாமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப் ட்ரெயின்ஸில் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் இருக்குது. அண்ட் அன்ரிசர்வ் கோச்சஸை தவிர மற்ற ரிசர்வேஷன் கோச்சஸ் எல்லாத்துலேயுமே வெஸ்டர்ன் ஸ்டைல் ஒரு டாய்லெட் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ட்ரெயினை எந்த இன்ஜின் பவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயபுரமோட VAP 7 இன்ஜின் தான் பவர் பண்ணுது. அண்ட் VAP 7 பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வைகை எக்ஸ்பிரஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கார்ட்ஸில் போடுறே பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ராயபுரம் ஷெட்டில் வருது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து. அண்ட் நல்லா பவர் கொடுக்கும், நல்லா பவராக இழுக்கும். மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 130 வரையும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கோச்சோட மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீட் என்ன அப்படின்னா 160 km/h. அண்ட் இது வந்து LHB டைப் கோச்சஸ். அண்ட் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீட் வந்து 160 km/h. அண்ட் இந்த ட்ராக்கோட அதாவது இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரையும் போகிற ட்ராக்கோட மேக்ஸிமம் பெர்மிசிபிள் வந்து 130 அண்ட் 110 அப்படி வேரியேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 110 தான் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்காங்க. அண்ட் அந்த ரிலேட்டட் அந்த ட்ராக் ரிலேட்டட் ஸ்பீடில் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா நான் இதில் புக் பண்ணேன் அப்படின்னா IRCTCயோட அஃபிஷியல் ஆப்பில் தான் நான் புக் பண்ணேன், மொபைலில் தான் புக் பண்ணேன். அண்ட் விண்டோ சீட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்து தான் புக் பண்ணேன். பட் லக்கிலி எனக்கு விண்டோ சீட் கிடச்சிருச்சு. அண்ட் லோ எடிக் பார்த்தீங்கன்னா எனக்கு செம்மையாக இடிக்குதுங்க. அண்ட் ஹைட் எந்திரிச்சுன்னா மண்டை தட்டுது. ஸோ டிடி டிக்கெட் இப்போ ஏதாவது வேக்கன்சிஸ் இருக்கா என்ன அப்படின்றத. மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டு இங்கே கிட்டத்தட்ட பிளாட்ஃபார்மை ஒட்டி இருக்குது. மக்களே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆயிடுச்சு. பட் கொஞ்சம் லேட்டாக தான் மூவ் ஆகிருக்கு. என்னன்னு தெரில, சிக்னல் ப்ராப்ளமாக என்ன எதுன்னு தெரில. பட் 5:45 கிளம்ப வேண்டிய வண்டி பார்த்தீங்கன்னா 10 minutes லேட்டாக 5:55 தான் எடுத்திருக்காங்க.
ஜோலார்பேட் கூட நிற்காது, ஸ்ட்ரைட்டாக குப்பம் அப்படின்ற ஊரில் நிற்கும். அண்ட் கிருஷ்ணராஜபுரம், அதுக்கப்புறம் பெங்களூர், அவ்வளோதான். மொத்த ஸ்டாப்பிங்ஸே அவ்வளோதான். இந்த ட்ரெயினோட பேண்ட்ரி பற்றி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 3 கோச்சஸில் வந்து பேண்ட்ரி இருக்குதுன்னு. உண்மைதான், பேண்ட்ரி இருக்குது என் கோச்சில். பட் பேண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை, வெண்டிங் மிஷினும் வேலை செய்யலை. அண்டு இப்போ தான் ஒரு அட்டண்டர்கிட்ட கேட்டு என்ன அப்படின்னா C4ல் மட்டும்தான் பேண்ட்ரி இருக்குது, அந்த பேண்ட்ரி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் C7லேருந்து C4 போயிட்டு அங்கேருந்தா பேண்ட்ரிக்கான எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வரணும். கொஞ்சம் நேரம் ஆகட்டும், திருப்பூர் தாண்டிட்டு நம்ம போவோமே அப்படின்ற பிளானில் தான் இருக்குது. அண்ட் இது வந்து என்ன சொல்கிறது, மைனஸில் எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்றத வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எதுக்குடா இந்த இடத்துக்கு பேண்ட்ரி கோச்சு, தேவையில்லாத சீட்டு ஆக்குபென்சி தானே குறையுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையிலேயே முதல் முறை லேடி கேப்டன், அதாவது ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமில் டிடியை பார்த்தேன். அண்டு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம இங்கே பேசி ஆகணும். பிகாஸ் இந்தியாவோட பொருளாதாரத்தில் வந்து விமனோட பங்கு அப்படின்றது வந்து அளப்பரிய விஷயமா இருக்குது. நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டரே பார்த்தீங்கன்னா ஒரு விமன் தான். ஸோ எல்லா துறைகள்லையும் விமன் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. கேப்டன் அப்படின்ற ஒரு போஸ்டிங்லேயும் விமன் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இட் பிகம்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நல்லா பேசுனாங்க. பட் வீடியோவில் நாங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்கள வீடியோ எடுக்க முடியல. செல்ஃபி எடுத்துகிட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்குது, அதில் போய் விசிட் பண்ணுங்கள். அவங்களோட பேர் மட்டும் சொன்னாங்க, நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்கள பார்க்குறதுக்கு. இது இன்னும் 10 நிமிஷம் கூட இல்லை, அதுக்குள்ளே ஈரோடு வந்துடும் அப்படின்ட்டாங்க. ஆன் டைம் பிக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க நினைக்கிறேன். அண்ட் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்தாச்சு. ஈரோடுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஹாஸ்டலில் இருந்தேங்க. ஸ்கூல் படிக்கும் போதே வீட்டில் சேர்த்து விட்டாங்க. ஈரோடு பக்கம் வந்தாலும், ஆனால் எங்கள் அக்கா மாமா எல்லாம் ஈரோடில் தான் இருக்காங்க. அண்ட் ஹாஸ்டலில் சேர்ந்ததுனால இனிமையான சம்பவங்களும் இருக்குது, கசப்பான சம்பவங்களும் இருக்குது. அண்ட் ஈரோடு பிடிக்கும், அவ்வளோதான். இங்கே தான் ஃபுட் எல்லாமே லோட் பண்ணுவாங்க. 5 நிமிஷம் தான் நிற்கின்றாங்க. ஸோ டக்குன்னு உள்ளே போயிடலாம். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட்ரி கோர்ஸில் இருக்கும். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி வெட்டிங் மிஷின் இருக்குது. பட் சம் ரீசன்ஸ்னால அதை வந்து
இருக்குது, ஒர்க்கிங்லாம் இருக்குது, பட் அதை வந்து செயல்படுத்தாமல் வச்சுருக்காங்க. அண்ட் ஹீஸ் அ பேண்ட்ரி மேனேஜர். உங்கள் பேர் விகாஸ் சார். ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கள் சார். அண்டு நான் பேண்ட்ரியில் வந்து வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து முடியாது, கொஞ்சம் எங்களுக்கு பிரச்சனைன்றாரு. அதுக்கப்புறம் எனக்காக ரிஸ்க் எடுத்து வீடியோ பெர்மிஷன் கொடுத்துருக்காரு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நான் உட்காந்துருக்க சீட் வந்து ஆக்சுவலாக டிடிஆரோட சீட்டு. அண்ட் இந்த சீட் வந்து ஃப்ரீ அப்படின்றதுனால நான் மட்டும்தான், பக்கத்தில் வேறு யாருமே கிடையாது. தனி சிங்கிள் மேன் விண்டோ சீட். அண்டு பல பேருக்கு ஒரு ட்ரீமாக இருக்கும் அந்த சீட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த இடத்துல கை வச்சுட்டு தனியாக உட்காந்து கை வச்சுட்டு அப்படியே வேடிக்கை பாட்டு வர்றதுல ஒரு தனி சுகங்க. அண்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க விரும்பலைங்க. ஸோ அதனால் மேகியை வாங்கிட்டு அண்ட் மசாலா கப்பா அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஆன் ட்ரெயில் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அண்ட் ஸ்பெஷலி பேக் ஃபார் இந்தியன் ரயில்வேஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டில் தான் கொடுத்தாங்க, 50 rupees போட்டிருக்காங்க. நம்ம பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடுறேன். பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமிங் பக்கா. லேட்டாக தான் எடுத்தான், பட் ஓரளவு டைமை மேக்கப் பண்ணி கொண்டாட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 1 டைம்லாம் போயிட்டுருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சீட்டோட கம்ஃபர்ட் அண்ட் லெக் ஸ்பேஸ் எல்லாமே இந்தியன் ரயில்வேஸை பொறுத்தவரை ப்ரீமியம் ட்ரெயின்ஸில் வந்து லெக் ஸ்பேஸ் எல்லாத்துலேயுமே கரெக்டாக வச்சுருக்காங்க. வைகிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த லெக் ஸ்பேஸ் கரெக்டாக தான் இருந்துச்சு. அந்த வீடியோவில் காட்டுவோம். அந்த மாதிரி வரிசையாக விற்றுக்கிட்டே போகிறாங்க. நம்ம பேண்ட்ரி பக்கம்லாம் போகணுன்ற அவசியமே இல்லை, இதே மாதிரி போயிட்டுருக்காங்க. அந்த வகையில் சூப்பராக சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வேலை செய்யுது, பட் நான் தான் போடாமல் வச்சுருக்கேன். சார்ஜிங் பாயிண்ட்ஸ் ஒர்க்கிங், அதெல்லாம் ஒன்றும் நம்ம கூட சொல்ல முடியாது. ஏசி சில்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மைல்டு சில்னஸாக வச்சுருக்காங்க, பட் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு சொல்ல முடியல. அதே சமயம் ரொம்ப வெக்கடிக்குதுன்னு சொல்ல, ஒரு கரெக்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேண்ட்ரி க்ரூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் பேசுனாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அண்ட் டிடிஎஸ்மே பார்த்தீங்கன்னா விமென் டிடிஎஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க பார்க்கும்போது. இதுவரை ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, அதாங்க ஒரு நல்ல விஷயமே. இதுவரை ஒரு பிரச்சனை கூட நடக்கலை, ஹாப்பி. அதேமாதிரி சீட்டு கிடச்சது கேட்டுச்சு. அண்ட் அப்பர் டேக்கில் கூட உங்களுக்கு காட்டுறேன். மைனஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட்டோட ரெக்லைனிங் லென்த்து. நம்ம வைகை எக்ஸ்பிரஸ் வீடியோ பண்ணியிருப்போம்ல, அந்த வீடியோஸில் பாருங்கள். அதை விட அதில் ரெக்லைனிங் பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும்தான் என்னை பொறுத்தவரை மைனஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். மற்றபடி க்ளீனிங் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம பெருசாக நம்ம ஐயோ இது வந்து பெரிய மைனஸ் அப்படின்னு நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது, அப்படி இருக்குது. மற்றபடி நம்ம பெருசாக ஒன்றும் குறை சொல்ல முடியாது. நீங்கள் மத்தியானம் போய் பெங்களூரில் இறங்கணும், ஒரு நல்ல ஜேர்னியாக இருக்கணும், அதாவது நல்லா ஸ்பீடாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ வில் ப்ரிஃபர் உதய் எக்ஸ்பிரஸ். 650 வாங்கியிருக்காங்க, 650 rupees பே பண்ணியிருக்கேன். 650க்கு ஒர்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசியில் இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம வந்து 2 ரேட்டிங் கொடுப்போம். பஸ் ரிவ்யூஸ்க்கு வந்து இன்டீரியர் ரேட்டிங்கும் ஓவரால் ரேட்டிங்னு கொடுப்போம். இன்டீரியர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் 4 out of 5 கொடுப்பேன். அண்ட் அதே மாதிரி டோட்டல் ரேட்டிங்கும் நான் அப்புறமா சொல்கிறேன். அந்த 1 பாயிண்ட் குறைச்சதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்லைனிங் லென்த்து தான், வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம ஜோலார்பேட்டையோட காட் கேபின் அப்படின்ற இடத்துல தான் இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர், சென்னை கோயம்புத்தூர், பெங்களூர் சென்னை, அந்த 3 லைனு ஜாயிண்ட் ஆகிற இடம் இது. ஆக்சுவலாக சூப்பர். ஒரு மீமில் பார்க்குறீங்க, ட்ரெயின் ஜேர்னி அண்ட் டொமேட்டோ சூப் மேக்ஸ் த பெஸ்ட் பேர் எவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ட்ரெயின் ஜேர்னி உதய் எக்ஸ்பிரஸ் வித் டொமேட்டோ சூப் மேக்கிங் த பெஸ்ட் பேர் எவர். ட்ரெயினில் போயிட்டு டொமேட்டோ சூப் சாப்பிட்டு அப்படியே நல்லா வேடிக்கை பார்த்து ஹெவன்ங்க அதெல்லாம். இட்ஸ் சிம்பிளி என்ன சொல்கிறது, இட்ஸ் வேறு லெவல் ஃபீலில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரிச் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுலேயே கொடுத்துருக்காங்க. உள்ளே ரெடிமிக்ஸ் பேக்கெட் மாதிரி இருந்துச்சு. 20 rupees தான். You say something? Yeah. 30 coffee. Nothing else. Thank you. மக்களே பார்த்துருப்பீங்க, அவர் வந்து டீ காஃபி வெண்டரு அண்ட் பூஸ்ட் யூஸும் டீ காஃபி வெண்டரு. அண்ட் பார்த்தீங்கன்னா சொல்லி சரியான போச்சு. அண்ட் டீயோட சூப்போட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அண்டு 20 ரூபாய்க்கு வருது.
பக்கம்டா மாப்பிள்ள ஆந்திராவிலேருந்து. அண்டு குப்பம் வந்தாச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். மொத்தம் 3 ஸ்டேட்டு, தமிழ்நாடு, ஆந்திரா, அதுக்கப்புறம் கர்நாடகா வருது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. மக்களே டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 11:30. ஆக்சுவலாக கிருஷ்ணராஜபுரம்லேருந்து இருக்கணும், ½ அன் ஹவர் டிலே. முன்னாடி ஒரு டொக்கி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போனதுனால உதயெல்லாம் கண்ட ஸ்டேஷனில் நிப்பாட்டி வச்சு, மல்லூரோ ஏதோ ஒரு ஸ்டேஷனில் நிப்பாட்டியிருக்காங்க. ப்ளீஸ் டபுள் டக்கர் ட்ரெயினுக்கு கொஞ்சம் வழி விடுங்கப்பா. மக்களே பார்த்தீங்கன்னா அப்பர் டெக்கில் இருக்கும். அப்பர் டெக் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. லோயர் டெக் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்குங்க. பெங்களூரோட அவுட்லுக் சூப்பராக இருக்குது. அண்ட் ஐ ப்ரிஃபர் அப்பர். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூரு வந்தாச்சு. அண்டு கரெக்டாக ஆன் டைம் 12:40 ஷார்ப்பாக இறக்கி விட்டாங்க. ஆக்சுவலாக வண்டி கொஞ்சம் அட்வான்ஸாகவே வந்திருக்க வேண்டியது. ஜோலார்பேட்டை பைபாஸ் கேபின்லேருந்து ஆரம்பித்த சிக்னல் வந்து கடைசியில் ஆன் டைமில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஒரு வேளை இப்படியெல்லாம் ஆகும்னு நினச்சா இப்படி ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பாங்களோ என்னமோ. அதாவது இந்த ட்ரெயினோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/5 கொடுத்துருவேன். பிகாஸ் சில விஷயங்கள் வெண்டிங் மிஷின்ஸ் வேலை செய்யலை, ப்ளஸ் சீட்டோட ரெக்லைனிங் பொசிஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் உதய் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. சீரீஸோட செகண்ட் வீடியோவை இந்த இடத்துல நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் இருக்கிற ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. என்னோட அப்டேட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய்.